இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பயப்படாதே என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பயம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. வேதாகமத்திலும் ஆகாரை பார்த்து தேவன் தூதர் சொல்கிறார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, பிள்ளை அழுகின்ற சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்கிறார். இன்னும் ஈசாக்கு நித்திரையோடு இருக்கிறான். இப்போது கர்த்தர் அவனுடைய சொப்பனத்திலே சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிற தேவன். இன்னுமாக சகரியாவை பார்த்து தூதன் சொல்கிறார், அவனை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய இங்கே எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். தூதன் மரியாளை பார்த்து, இயேசுவின் தாயாக மரியாளை பார்த்து, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்கிறார். இந்த வேளையிலையும் கூட நம்மளும் பயந்து போயிருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பயம். எப்படிப்பட்ட பயமாக இருக்கிறது? குழந்தை இல்லை, வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லைங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குது. ராகேலை பார்த்து அவனுடைய தாதிமார்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த முறை பயப்படாத, இந்த முறையும் நீ புத்திரனை பெற்றாய் என்று சொல்லுவாங்க. பினகாசின் மனைவியை பார்த்து அங்கே இருக்கிற ஸ்திரீகள் சொல்கிறாங்க, அவள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். அப்படி பார்த்து சொல்கிறாள், பயப்படாதே, நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாய் என்று சொல்கிறார். இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஏசாயா 44:2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகி கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்கிறார். இன்றைக்கும் கூட நம் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போயிருக்கிறோம். பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், சந்ததி எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு கலக்கம், குழந்தை இல்லையேங்கிற ஒரு கலக்கம். இன்றைக்கும் ஒரு மனிதன், தேவ மனிதன், இப்படி கலங்கி போய் நிற்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இங்கே ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பயம். இன்னும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆதியாகமம் 15:5 ஆபிரகாமை, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்று சொல்கிறார். இவ்வளவும் சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. அப்பவும் இந்த ஆபிரகாம் பயந்து போயிருக்கிறார். இன்னும் கர்த்தர் இன்னொரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 17:19 தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுடைய பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். இவ்வளவும் அறிந்த ஆபிரகாம் அவன் பயந்து போயிருக்கான். இப்போ சூழ்நிலைகள் மாறுகிறது, இவர்களுக்குள்ளாக பேசுகிறார்கள். இங்கே ஆபிரகாம் சாராளுக்குள்ளே பாருங்க, எனக்கிட்ட இந்த சந்ததி வரும் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஆகாரை கொடுக்கிறார். இப்போது ஆதியாகமம் 16:15 ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறான். கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. இப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளை அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ 3 மனிதர்கள் வருகிறார்கள். இப்போது
ஆபிரகாம் பார்க்கிறார், அந்த மனிதர்களை அழைத்து கொண்டு வந்து சொல்கிறார், கால்களை கழுவி இந்த மரத்திலே உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நன்றாக மாவை பிசைந்து சமைத்து கொடுக்கிறான், விருந்து பண்ணுகிறான், கன்றுகளை அடித்து கொடுக்குறான். இப்போது அவர்கள் சொல்கிறாங்க சாராளை பார்த்து, அவனுக்குள்ளே சொல்கிறான், உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள். இப்போ சாராள் உள்ளுக்கு நகைத்து கொண்டு இருக்கிறார். இப்போ சொல்கிறான், உன் மனைவி அங்கே நகைத்து கொண்டு இருக்கிறாள்னு சொல்லி அவர் சொல்கிறார், பயத்தில் இல்லை நான் நகைக்கவில்லை என்று சொல்கிறான். இங்கே ஆபிரகாமும் நகைக்கிறான். வசனம் சொல்கிறது, ஆதியாகமத்திலே ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆதியாகமம் 17:17 ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லி நகைக்கிறான். இந்த சாராள் மாத்திரமல்ல, ஆபிரகாமும் நகைக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை, பயம். அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 17:18 இஸ்மவேலுக்காக அழுகிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாமின் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். வாக்குத்தத்த பிள்ளை குறித்து கவலையே இல்லை, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இப்போது ஈசாக்கு பிழைக்கிறான். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, இங்கே சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தர் சொல்கிறார், இந்த உன் மகனை மோரியா மலையிலே போய் பலி செலுத்துன்னு சொல்கிறார். ஆதியாகமம் 22:7 ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆடு எங்கே என்று சொல்கிறான். இப்போது சோதிக்கப்படுகிறான். சொல்லலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போதுதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் கொண்ட ஆபிரகாமுக்குள்ளே கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா என்ற நிச்சயம் அவனுக்குள்ளே வருகிறது. இப்போது அவன் பலி செலுத்துகிறான். கர்த்தர் பலி செலுத்தும் ஆடுகளை தருகிறார். இன்றைக்கும் கூட நம்ம பயந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சந்ததியை குறித்து கவலையோடு இருக்கலாம். என் குழந்தை இல்லையே, ஒருவேளை பிள்ளைகளுக்கு வியாதியை நினைத்து கவலைப்பட்டிருக்கலாம். ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதோ வியாதியை நினைத்து கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இன்னுமாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார், நம் சந்ததியை பாதுகாக்கிறார். இந்த நிச்சயத்தை பெறுவோம். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பயம் மாறி அவன் விசுவாசத்தின் தகப்பனை ஆக மாறினது போல நம்மளுடைய வாழ்க்கையை விசுவாசிப்போம், இந்த பயத்தை மாற்றுவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலையும் கூட நாங்களும் கூட எங்கள் சந்ததியை குறித்து பயந்து போயிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயம், சந்ததி, என்னுடைய பிறப்பு, குழந்தைகளை குறித்த ஒரு கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த பயத்தை மாற்றுங்கப்பா. இந்த வேளையில் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிற தேவன் அப்பா. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். இந்த வேளையில் எங்களை ஆத்மா சரீரத்தை உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன், ஆமேன். மகிமை